சிலபிஃபிகேஷனுக்கு ஒரு அருமையான ட்ரிக் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அதை அப்படியே எழுதிடணும், சரியா? சேர் அப்படின்னா சேர் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே நம்ம எழுதிட்டு என்ன பண்ணணும்னா மெய் எழுத்துக்களை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அத்தனை சிலபிள் வந்து அதுக்கு இருக்குது. ஒரே சிலபிள் தான் இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றப்ப பர்ஸ்ட் இப்படி தான் வரணும், சரியா? அக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அக்கையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். அக்கெல்லாம் போடக்கூடாது, அப்படியே பா அப்படின்னு போட்டுடலாம், சரியா? ஸோ அப்போ இரு இஸ்ஸு இட்டு ஒன்று தான் இருக்குது. லேட் அப்படின்னா அதில் லே இட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா லே மட்டும்தான். ஸ்டிர் அப்படின்றப்ப ஸ்டிர் இஸ் டி இர் ஸ்டிர், புரியுதா? இஸ் டி இர் ஸ்டிர். அப்போ இஸ்ஸும் இந்த இரும் கேன்சல் பண்ணிட்டு டி, புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். பேர்டு ப இர் இட், அப்போ ஒரு சிலபிள், புரியுதா? எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா? சாரி, பென் கொஞ்சம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி கேன்சல் பண்ணுங்க. இக்கு எட்டு இட்டு. ஓகே, எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது, கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, தெரியுதா? பென்டா சிலபிக் 5 சிலபிள்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு இருக்குது. எவ்வளோ சிம்பிளான ஒரு ட்ரிக் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே அப்படியே நம்ம எழுதணும். அங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இதை வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வச்ச சிலபிஃபிகேஷனை இப்படின்னு முடிச்சிடலாம்.